தமிழக வெற்றி கழகம் கடந்த 27ஆம் தேதி கரூரில் கேம்பெயின் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 39க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது யார் காரணம்? தளபதி விஜய். அவர் என்ன பண்ணார்? அரசாங்கம் தான். இப்போ ஒரு திருவிழாவே ஊரில் சிம்பிளான வில்லேஜில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பர்மிஷன் ஆகணும்? போலீஸ்கிட்ட. அந்த போலீஸ் போய் அந்த திருவிழாவுக்கு 10 பேர்கிட்ட நிற்கிறாங்க. அதே இப்போ தளபதி விஜய் ஒரு பெரிய ஸ்டாரு, ஒரு ஃபேன் பேஸ் கொண்டவர் ஒருத்தர் ஒரு இதுக்கு வராருனாக்க, கேம்பெயின் பரப்புரைக்கு வராருனாக்க என்ன பண்ணணும்? நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்கணும். அங்கே போலீஸ் ஃபோர்ஸே இல்லை. கிட்டத்தட்ட 100 பேருக்கு கூட இல்லை. மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக சேர்ந்துட்டு தளபதி விஜய் பார்த்தே ஆகணும் பக்கம் இருந்து அவர் போய் கை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இது யார் முழுக்க தப்புனா அரசாங்கம்னா யார்? பொதுமக்களுக்காக எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படின்ட்டு உதவி செய்கிறவங்க தான் அரசாங்கம் யார்? மக்களுக்காக மட்டும்தான். ஆனால் நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்க? 100 பேரை கொடுத்தீங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், சீமான் ஐயாவாக இருக்கட்டும், எங்கே பொதுக்கூட்டம் கூடினாலையும் அங்கே போலீஸ் ஃபோர்ஸும் அதுக்கான இடமும் தந்தால் மட்டும்தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உயிர் போகிறதையோ எல்லாத்தையும் ஒழுங்கான இடம் கொடுக்கல, போலீஸ் ஃபோர்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? 40 பேர் உயிர் போயிடுச்சு. இப்போ உயிர் போயிடுச்சு, விஜய்க்கு எதிராக திரும்பிடுவாங்க, கட்சி அவர் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற பயத்தில் தான் நீங்கள் இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் தானே?